ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் மைண்ட் செட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு பிகம் ஏ ஃபினான்ஷியல் ஃப்ரீ. அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப்பில் வந்து நிதி சுதந்திரத்தை எப்படி அடையலாம், அதுக்கு உண்டான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் ஒரு வருமானம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த வருமானம் மட்டும் பத்தாது, அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஐடியாவும் சரி, அந்த இன்கம் வாங்குறீங்க, அதை வச்சு எப்படி உங்களால் வந்து ப்ராப்பராக ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்ற டாபிக் வந்து தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு இன்கம் வாங்குறீங்கன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஐடியா இருக்கும், அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஐடியாஸும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா பைமோட்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைடாக இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்னஸாக இருக்கட்டும், ஒன் சேவிங்ஸ், உங்களோட டோர் ஸ்டெப்லேயே வந்து டெலிவரி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்மார்ட்டாக ஷாப் பண்ணலாம். அப்புறம் பைமோட்டோட ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டாக வந்து ஷாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம்லெஸ் ஷாப்பிங், அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியிலலாம் அந்த மாதிரிலாம் வாங்கும்போது இது வந்து லாங்காக வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஷாப்பிங் வந்து ஸ்ட்ரீம்லெஸ்ஸாக வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா க்ராக்கரி ஷாப்பிங் வந்து சூப்பராகவும் ஈஸியாக அந்த மாதிரி ஷாப்பிங் நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஆஃபர்ஸ், அப்புறம் உங்கள் கையிலே வந்து இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் டெலிவரி, அப்புறம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கன்வீனியன்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வந்து ஸ்மார்ட்டாக வந்து பைமோட் ஆப்பாக யூஸ் பண்ணணும். அதாவது இதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணி பைமோட் ஆப் வந்து ப்ராப்பராக நீங்கள் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேஷில் அந்த மாதிரி ஃப்ரீ, அப்புறம் ஷாப்பிங்க்கு ஒரு ஸ்டாப் சொல்யூஷன் அந்த மாதிரி. சரிங்களா? நீங்கள் வெளியில் வேண்டியிருக்கீங்களோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் வாங்குற மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சொல்யூஷன்ன்றது கிடைக்கும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப் பண்ணுறதுக்கும் நிறையா சேவ் பண்ண முடியும். அதாவது இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நிறையா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிடணும். எவரி பர்ச்சேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆஃபர்ஸ் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரிங்களா? அதனால் இது வந்து ஒன்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக செக் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அஃபிலியேட் இந்த மாதிரி இன்வைட் ஃப்ரெண்ட் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் இந்த மாதிரி கூட அதுலேருந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? அந்த மாதிரி தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி கூட இதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. நிறைய கேட்டகரியில் இந்த மாதிரி கூட அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரிலாம் இருக்குது. நிறைய கேட்டகரியில் வந்து ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பைமோட்டா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் வந்து என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம்லேருந்து அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஐடியாவும் வந்து ஒரு 6 பாயிண்ட்ஸும், அந்த இன்கம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது நீங்கள் ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அது வந்து அதிகமாக செலவாகாமல் இருக்கிறக்காண்டி அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு 6 பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் ஸ்கூல் போயிருப்பீங்க, காலேஜ் போயிருப்பீங்க. சரிங்களா? முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காம்பஸ் இன்டர்வியூ, ஏதாவது ஒரு ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜாயின் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? இப்போ மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இப்போ 20,000 வாங்குறீங்கன்னா அந்த இன்கம்மை மட்டும் வச்சு உங்களால் வந்து உங்கள் லைஃப்பை மேனேஜ் பண்ண முடியும்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. சரிங்களா? இப்போ நீங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிசைட்ன்றோட கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இன்க்ரீஸ், அதாவது உங்களோட இன்கம் வந்து அந்த இடத்துலேருந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அந்த இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, அதாவது உங்களோட செலவு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதோட அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா? அப்படி இருந்தாலுமே சரிங்களா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு புதுசாக அதாவது ஸ்கில்ஸ் வந்து கற்றுக்கிறணும். சரிங்களா? கற்றுக்கிட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஐடியாஸ் வந்து பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஐடியாஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணி ஆகணும். அப்படின்னா மட்டும்தான்
நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீ அப்படின்றத ஒரு நிதி சுதந்திரத்தை வந்து நீங்கள் வந்து உங்களோட லைஃப்ல இருந்து அடைய முடியும். இதுக்கு நீங்கள் ஆப்போசிட்டாக ஏதாவது பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஎம்ஐயாக இருக்கட்டும், ஒரு லோனாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லோன் இஎம்ஐக்கு மட்டுமே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வந்து லைஃப் லாங் ஃபுல்லாக, சரிங்களா? ஆனால் அப்படின்ற போது நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் லைஃப்லேயும் இருக்க முடியாது. நீங்கள் வந்து லைஃப் லாங் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கே போயிடும், சரிங்களா? ஒரு லோனுக்காக இருக்கட்டும், ஒரு இஎம்ஐக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா அது ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்கிறேன், அதை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் இதில் நான் சொல்கிற பாயிண்ட்ஸில் வந்து நீங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் என்னோட கமெண்ட்ஸ்லேயே மென்ஷன் பண்ணுங்கள். அதாவது இந்த விஷயத்த வந்து ஆல்ரெடி எவ்வளோ பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து அதை எதையும் பண்ணுறீங்க, எதனால நீங்கள் எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க, நீங்களும் கண்டிப்பாக ஒரு ஜாபை போயிட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்குல்ல, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், சரிங்களா? ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஹசில் தான், சரிங்களா? சைடு ஹசில்ன்றது இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த ஒர்க்கை பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் இருக்கும். அந்த ஃப்ரீ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு அடிஷ்னல் இன்கம் சோர்ஸாக இருக்கட்டும், ஒரு மல்டிபிள் இன்கம் சோர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற வந்து நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி அதை ப்ராப்பராக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது உங்களோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், சரிங்களா? அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக வந்து பெயின் ஜாப், அதாவது நீங்கள் ஒரு எஃபோர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கு உண்டான எஃபோர்ட்டுக்கு உண்டான இன்கம் வந்து கரெக்டாக கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு சில கம்பெனி வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு உண்டான ஒர்க் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா உங்களோட இன்கம் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் யுவர் சேவிங்ஸ், அதாவது நீங்கள் ஒரு இன்கம் வாங்குறீங்க, அந்த இன்கம்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இன்கம் வந்து நீங்கள் வந்து 3 கேட்டகரி வந்து பிரிச்சிடணும், சரிங்களா? அதாவது அந்த இன்கம்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து செப்பரேட்டாக வந்து பிரிச்சிடணும், சரிங்களா? அதாவது ஒரு 40% வந்து நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 40% வந்து நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணுறது வச்சுக்கோங்க, சரிங்களா? மீதி வந்து ஒரு 30% வந்து உங்களோட எக்ஸ்பென்சஸுக்கும், மீதி வந்து 30% வந்து நீங்கள் வந்து உங்களோட ஏதாவது கமிட்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அந்த மாதிரி உங்களோட சேவிங்ஸ் வந்து அது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிரித்து வச்சுக்கோங்க, சரி? என்னென்னா உங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி 3 கேட்டகரியாக வந்து பிரிச்சுக்கோங்க, சரிங்களா? இதில் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேவிங்ஸ்க்கு ஒரு 50% 40% வரைக்கும் நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வந்து உங்களோட இன்கம் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ண முடியும், சரிங்களா? அப்புறம் ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஏ பிஸ்னஸ், அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வந்து ஏதாவது வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிங்க, சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க, சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பிஸ்னஸ்ன்ற வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கம் இருந்தால் மட்டும்தான் பண்ணணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் இருக்குது, டேலண்ட் இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு கமிஷன் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இது பண்ணலாம், சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு கடன் வாங்குறீங்க, ஏதாவது ஒரு லோன் வாங்குறீங்கன்னா ஸோ அதை வந்து நீங்கள் எதுக்காண்டி வாங்குறீங்க அப்படின்றத வந்து ஃபஸ்ட் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு லோன் வாங்குறீங்க, கடன் வாங்குறீங்கன்னா அதை நீங்கள் ஒரு பிஸ்னஸுக்கு வந்து சரி, அப்படி இல்லைன்னா ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இதுக்கு வந்து நீங்கள் வந்து வாங்கலாம், சரிங்களா? அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அதுலேருந்து சப்போஸ் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் வந்து நல்லா க்ரோத் ஆகுது, அதுலேருந்து உங்களுக்கு ஒரு இன்கம் வருதுன்னா அது வந்து நீங்கள் அதை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிருவீங்க. அதே இது நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு லயபிலிட்டிஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அதை வாங்குறீங்க, நம்மளுக்கு ஒரு பைக்கோ லோன் போட்டு ஏதாவது ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஆடம்பர செலவுக்கு வந்து வாங்குறீங்க அப்படின்னா ஃபோனாக இருக்கட்டும், இந்த மாதிரி இது வாங்குறீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து இன்கம் வராது, சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துலேருந்து ஒரு கொஸ்டின் மார்க் வந்து நீங்கள் உங்களே கேட்டுக்கோங்க, அது வாங்குறது வந்து ஒரு இன்கம் காண்டியா அப்படி இல்லைன்னா செலவு காண்டியா? நீங்கள் செலவுக்காண்டினா கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்காதீங்க. சப்போஸ் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு இன்கம் வருதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கலாம், சரிங்களா? இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். வாங்கி நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து
ஏதாவது நீங்கள் வந்து சப்போஸ் சேவிங்ஸ் பண்ணி ஆல்ரெடி வச்சுருந்தீங்கனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? இதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸ் ஒர்க்கு தான். ஃப்ரீலான்ஸுன்றது நான் இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்களா? ஆனால் அதே சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து வேறு ஒர்க்கு பண்ண முடியாது. சரிங்களா? இதுவே வந்து ஃப்ரீலான்ஸர் இருக்குன்னா அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஃப்ரீலான்ஸுன்றது நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த கம்பெனிக்கு தேவையான ஒர்க்கை மட்டும் நீங்கள் பண்ணிடுவீங்க. சரிங்களா? அதுக்குண்டான கமிஷன்ன்றது உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? இதனால உங்களுக்கு வந்து டைம்ன்றது ரொம்பவே சேவிங்ஸ் ஆகும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் அவுட் ரூம், அதாவது நீங்கள் ஒரு வீடு இருக்கலாம். அதை வந்து நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கு விட்டுறது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஐடியாஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரியிலேருந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறத வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ லெஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து லெஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது யூஸ் வந்து கேஷ்பேக்கை வந்து ஏதாவது வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கேஷ்பேக்காக இருக்கட்டும், வவுச்சர்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னா அதை யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? அப்புறம் தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் ஈட் அவுட் சைடு. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வெளியில் சாப்பிட்றத வந்து கம்மி பண்ணுங்க. அதாவது பைப் பண்ணுறதுக்காக இருக்கட்டும். சரிங்களா? அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது வெளியில் சாப்பிட்றத வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணுங்க. சரிங்களா? அதுலேருந்து அதிக காசு வந்து ஸ்பெண்ட் ஆகும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் கூப்பன்ஸ், அதாவது கம்பெனிலேருந்து கூப்பன் கோடு அந்த மாதிரி இருக்குதுன்னா அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்து நல்லாவே சேவிங்ஸ் ஆகும். நீங்கள் 1000 ஸ்பெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு 500 600 வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 400 வரைக்கும் உங்களோட அமௌண்ட் வந்து சேவிங்ஸ் ஆகும். சரிங்களா? அதாவது ஒன்லி பை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பை அதாவது உங்களுக்கு தேவையான முக்கியமான அத்தியாவசியத்தை மட்டும் நீங்கள் வந்து பை பண்ணுங்க. சரிங்களா? தேவையில்லாத வாங்குறது அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு எது அத்தியாவசியமான தேவையோ அதை மட்டும் வாங்குங்க. சரிங்களா? அப்புறம் லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நோ அப்கிரேடேஷன் தான். சரிங்களா? நீங்கள் எதையுமே வந்து அப்கிரேட் பண்ணாமல் இருந்தாலே முடிஞ்ச அளவுக்கு வந்து செலவு வந்து கம்மி பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பைக் எடுத்துக்கிட்டீங்க. அந்த பைக்குக்கு வந்து நீங்கள் ஏதாவது அப்கிரேட் பண்ணுறீங்க, ஏதாவது அக்சசரிஸ் வந்து மாட்டுறீங்கன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிக்கிதுனா அதே மாதிரி தான் உங்கள் லைஃப் வந்து முடிஞ்ச அளவுக்கு அப்கிரேட் பண்ணாமல் இருங்க. சரிங்களா? அதாவது ஸ்கில்ஸ் அந்த மாதிரி கிடையாது. உங்களோட செலவு வந்து முடிஞ்ச அளவுக்கு அப்கிரேட் பண்ணாமல் இருந்தீங்களே போதும். சரிங்களா? இப்போ நான் சொன்ன விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நோட் பண்ணி இருந்திருப்பீங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஐடியாஸும் வந்து சொல்லியிருந்திருப்பேன், ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஐடியாவும் சொல்லியிருந்திருப்பேன். சரிங்களா? ஆனால் இதில் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஐடியா மட்டும் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் வந்து ட்ரை பண்ண பாருங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.